இங்கே வந்து காவேரியோட ஃபேமிலியும், அதுக்கப்புறம் வந்து புதுசா வந்த ஃபேமிலியும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அத பார்த்து வந்து போலீஸ் வந்து இந்த மாரி 2 பேரும் சண்டை போட்டுனா வேலைக்கே ஆவாது. இவங்க எல்லா ப்ரூஃப் வச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்க சொல்றத நாங்க ஏத்துக்க தான் ஆவணும் நீங்க அப்படின்னு சொல்ற மாரி சொல்றாங்க. நாங்க ஏத்துக்க முடியாதுன்றாங்க. அப்ப நிரூபிங்கன்றாங்க. கண்டிப்பா 2 நாள்ல நாங்க இவங்க யாருன்னு கண்டிப்பா நிரூபிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. நம்ம காவேரி இங்க பாருங்க 2 நாள் கழிச்சு வாங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்றாங்க. அவங்களும் செம டென்ஷனா வந்து 2 நாள் கழிச்சு நாங்க வருவோம். அதுக்குள்ளேயும் வந்து நீங்க உங்க முடிவ சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், வீட நீங்க விக்கவே முடியாது. வீடு வித்தா எங்களுக்கு பங்கு குடுத்தே ஆவணும் அப்படின்னு நம்மலாம் சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க எல்லாரும். இங்க பாரும்மா, இந்த பிரச்சனைய எண்ணிட்டுக்கிட்டே போவேணாம். எதுவா இருந்தாலும் பேசி முடிங்க. 2 நாள் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் போயிடுறாரு. அடுத்து வந்து வீட்ல என்ன பண்ணணும்னு தெரியாம எல்லாருமே தவிக்கிறாங்க. இங்க காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, இல்லங்க எங்க அப்பா இந்த தப்ப பண்ணிக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நிவின் வந்து ஒண்ணு சொல்லட்டுமா காவேரி? இந்த ஃபோட்டோ ஏதோ கரெக்ட் மாதிரி தான் தோணுது. இது ஒரிஜினல் ஃபோட்டோ தான் காவேரி அப்படின்னோனே, என்ன நிவின் நீங்களும் இப்படி சொல்றீங்க? என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. எனக்கு தெரியாத அங்கிள் பத்தி அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த ஃபோட்டோ எப்படி ஒரிஜினலா இருந்தது? உங்க அப்பா எப்போ இந்த ஃபேமிலி கூட நின்னு ஏன் ஃபோட்டோ எடுத்திருக்காரு? இதெல்லாம் காரணத்த நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னோனே, சரி விஜய் என்ன பண்ணலாம்? அப்படின்னோனே, சரி கத்தார்ல எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் வேணா விசாரிக்க சொல்ற ஆள வச்சு இந்த விஷயத்த உடனே விசாரிக்கணும். இவங்க உண்மையிலேயே கத்தார்லேருந்து வந்திருக்காங்களா? இல்ல இவங்களுக்கும் வந்து மாமாக்கும் என்ன சம்மந்தம்? எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, விஜய் வந்து சொல்றாரு சாரதா கிட்ட, "இங்க பாருங்க அத்த, நீங்க கவலைப்படாம இருங்க. மாமா மேல விழுந்த பழிய கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து துடைப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. தம்பி நீங்க நம்பலல்ல தம்பி. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல தம்பி. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க நம்பிடாதீங்க தம்பி" அப்படின்னோனே, "நான் நம்பல அத்த. ஏன் தாப்புல யோசிக்கிறீங்க? நாங்க யாருமே நம்பல" அப்படின்னோனே, எல்லாம் நம்பாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வீடு விக்க முடியாம ஆயிடுச்சுல்ல. அதுக்கு தான் வந்துட்டாங்கல்ல. ஏற்கனவே 5 பங்கு. இதில வந்து இன்னொரு 3 பங்கு வைக்கணுமா. மொத்தம் 8 பங்கு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏண்டி உனக்கு இதுதான் முக்கியமா? இப்ப அப்பா மேல இவ்ளோ பெரிய பழி விழுந்திருக்கு. அது உனக்கு பெரிய விஷயமா இல்லையா? அதுவும் தான்மா. இருந்தாலும் சொல்றேன் நானு. வந்து பங்குன்னு அவன் கேட்டுட்டு இருக்கான்ல அந்த பையன். அதுக்காக சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அக்கா நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏற்கனவே அம்மா வந்து இப்படி இருக்கு. இதில ஏன்க்கா இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அவங்கள திட்டுறாங்க. நடக்கிற விஷயத்த பார்த்தா கண்டிப்பா அவங்க எதுவும் வாங்காம போமாட்டாங்க போல இருக்கு. இந்த வீட வித்து பணத்த எடுத்துன்னு தான் போவாங்க போல இருக்கே. அந்த மாரி தான் வந்திருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராங்க கங்கா. இங்க வந்து யமுனா வந்து என்னங்க நீங்க ஃபோட்டோ உண்மைன்னு சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா யமுனா, ஃபோட்டோ உண்மை மாதிரி தான் தெரியுது. உங்க அப்பா ஏன் அவங்க கூட இந்த ஃபோட்டோ எடுத்தாருன்னு தான் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொன்னோனே, சரி இத பத்தி நாங்க விசாரிக்கிறோம். நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரிங்க விஜய், நானும் விசாரிக்கிறேன். நீங்களும் விசாரிங்க அப்படின்னு சொன்னோனே விஜய் வந்து ஃபோன்லாம் பண்றாரு. இந்த மாரி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, திடீர்னு வந்து சாரதாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆகுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க சாரதாவ. இங்க என்ன பண்றாரு விஜய் வந்து திடீர்னு காவேரியை கூப்பிடுறாரு. காவேரி ஒரு நிமிஷம் அப்படி வாயேன் அப்படின்றாரு. என்ன விஷயங்க அப்படின்னோனே, நான் அந்த ஃபேமிலி உண்மையிலேயே யார் தெரியுமா? அப்படின்னோனே, யாருங்க அப்படின்றாங்க. இவங்க உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் மாதிரி தெரியுது காவேரி. இவங்க உங்க அப்பா கூட நின்னு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அத வச்சு தான் இங்க வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா காவேரி. உங்க அப்பாக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக உங்க அப்பா போய் அவங்க கூட நின்னு ஃபோட்டோ எடுத்தாரு? அதுதான் தெரியல. அதே மாரி இவங்க கத்தார்ல தான் இருந்திருக்காங்க. அந்த டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரிய வருது. சரிங்க. இவ்வளவும் இருக்கும்போது அப்பா ஒரு வேள அப்படி இருக்க சான்ஸ் இல்லங்க அப்படின்னோனே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா இவங்களுக்கு யாரோ இங்கேருந்து சப்போர்ட் பண்றாங்க. அது யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த பசுபதியாக தான் இருக்கும். பசுபதி கிட்ட தான் அந்த பத்திரம், அதுக்கப்புறமா இப்போ அந்த நிலப்பத்திரம், அதே டைமில் அந்த வீட்டு பத்திரம் எல்லாமே வந்து பசுபதி கிட்ட தான் இருந்தது. அதோட நகல் தான் இவங்க கிட்ட இருக்குது. அப்படின்னா பசுபதி தான் இவங்களுக்கு இதை கொடுத்துருக்கணும். அப்போ பசுபதி தான் உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பழகின ஃபேமிலி கூட கனெக்ஷன் பண்ணி விட்டுருக்காரு. அப்போ தான் எல்லோரும் நம்புவாங்கன்னு இந்த பிளானை பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மையாக இருக்கும் காவேரி. சரிங்க, இதை எப்படி நம்ம நிரூபிக்க போகிறோம்? நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை நம்ம திரட்டி ஆகணும். அப்போ தான் ஈஸியாக நிரூபிக்க முடியும். இந்த விஷயத்தை இப்போ நீ யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாத. நான் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்து 2 நாளில் நம்ம எப்படியாவது வந்து இதை நிரூபிக்கலாம் சரியா அப்படின்றாங்க. கண்டிப்பாக நிரூபிச்சிடலாம் காவேரி. இதுக்கெல்லாம் போயிட்டு கவலைப்படவே கூடாது. ஓகேவா? இந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு போகிறோம் சரியா அப்படின்னு ஹக் பண்ணுறாரு.